மத்திய கிழக்கில் 11 இடங்களில் அமெரிக்கா பேஸ் வைத்திருக்கிறது. அதில் மிகப்பெரிய அமெரிக்காவுடைய பேஸ் இருக்கிறது கத்தாரில். அதை தாண்டி சியாராவில் இருக்கிறது. சவுதி அரேபியாவில் பேஸ் இல்லைன்னாலும் அதுக்கு நிகரான ஒரு கட்டமைப்பு அவங்க வச்சிருக்கிறாங்க. குவைத்தில் 3 இடங்கள் அவங்களுடைய பேஸ் இருக்குது. பஹ்ரைனில் 2 இடங்களில் இருக்கிறது. இப்படி எல்லா அரபு நாடுகளையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த பேஸுகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள். 50,000க்கு மேற்பட்ட அமெரிக்க படைகள் அங்கே இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஈரானுடைய அறிக்கை பிரகாரம் 50,000 சவப்பெட்டிகளை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்கிற அறிக்கையும் ஈரானுடைய அரசு விடுத்திருந்தது நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் தற்போது எங்களுக்கு ஏற்படுகிற ஆபத்தை விட அதிக ஆபத்துகள் உங்களுக்கும் ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்கிறார் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமனி. அதை தாண்டி அவருடைய அறிக்கையில் கூடுதலாக என்ன சொல்றாருன்னா, ஈரான் சரணடைய வேண்டும் என்று திரும்ப திரும்ப டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரணடைகிறவர்கள் யார் என்றால் அமெரிக்காவுக்கு அஞ்சுகிறவர்கள் தான். அமெரிக்காவுக்கு அஞ்சுகிறவர்களிடத்தில் சரணடையுமாறு அமெரிக்க அதிபர் சொல்ல வேண்டும். நாங்க தான் உங்களுக்கு பயப்படவே இல்லையே, அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்குடா உங்கள்கிட்ட சரணடையணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கெத்தாக தௌலத்தாக பேசியிருக்கிறார் ஈரானுடைய அதி உச்ச தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனி. அதை தாண்டி அடுத்ததாக அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஈரான் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாடுகளுக்கு ஆயுதப்படைகளுக்கும் பதிலடி கொடுப்பதற்கு எங்களுடைய மக்களும் எங்களுடைய இராணுவமும் மிக மிக தயாராக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா, ஜியோனிச அரசாங்கம், ஜியோனிச அமைப்பு உச்சகட்ட தவறை செய்திருக்கிறது. எங்க மேல நீங்க கை வைத்திருக்கவே கூடாது. கை வைத்து ஒரு மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறீர்கள். இதற்காக தண்டிக்கப்படாமல் விடப்பட மாட்டீர்கள். உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. உங்களை நாங்கள் தண்டித்தே தீர்வோம். இந்த செயல்களுக்காக எங்களுடைய தண்டனை அகோரமாக இருக்க போகிறது என்று சொல்லிவிட்டு எங்களுடைய வான்பரப்புக்குள் நுழைந்ததற்காக நீங்கள் இதைவிட உச்சமாக வருத்தப்படுவீர்கள். வான் எல்லைக்குள்ள வந்துதானே தாக்குதல் நடத்தினான். அதனால் அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய வான்பரப்புக்குள் நுழைந்ததற்காக இதைவிட உச்சமாக நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்று சொல்லக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனி என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலுடைய தாக்குதல்களால் ஈரானுடைய முக்கியமான சில தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகத்திற்கு பழி தீர்க்காமல் விடமாட்டோம் என்கிறார் ஆயத்துல்லா அலி காமனி தன்னுடைய அறிக்கையில். தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னா,